வணக்கம் மக்களே. LCM மற்றும் HCF என்ற தலைப்புல உள்ள பார்ட் 13 வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகளை கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கணக்குகள்லாம் எக்ஸாம் ஹால்ல கேட்டா நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி. என்னங்க எப்படி சொல்றீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம், அப்பதான் புரியும். இந்த மாதிரி கணக்குகள்லாம் செய்யறதுக்கு ஒரு நொடி கூட ஆகாதுங்க. சரி, என்னன்னு பாத்துடலாமா? The numbers are in the ratio 15:11. Their HCF is 13. Which of the following pairs can they be? அதாவது இரண்டு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் உள்ள அவைகளில் மீபோவா 13 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு 2 ரூல்ஸ் இருக்கு, அது சொல்லித்தரேன். கண்டிப்பா இது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, இந்த எந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, விகிதம் கொடுத்துருவாங்க, விகிதம் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு 2 எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மொத மாடல். சரி, ரெண்டாவது மாடல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, விகிதம் கொடுத்துருவாங்க, LCM கொடுத்துருவாங்க, 2 எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 விகிதம் கொடுத்துட்டு அதாவது 2 எண்கள் தான் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படி கிடையாது. 3 விகிதங்கள் கூட கொடுத்துட்டு அந்த 3 எண்கள் என்னன்னு கூட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 4 விகிதம் கொடுத்துட்டு 4 எண்கள் கூட என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது விகிதம் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு எண்கள் கண்டுபிடிக்க சொல்லிட்டாலே அந்த HCF கூட விகிதத்தில் உள்ள அந்த மதிப்புகளை, அந்த எண்களை பெருக்கினா நம்மளுக்கு இந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். அதாவது அந்த விகிதத்திற்கூட HCF பெருக்கிட்டா நம்மளுக்கு எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். சரி, இருக்கட்டும். ஒருவேளை விகிதம் கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு எண்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டா அந்த LCM விகிதத்தில் உள்ள அந்த எண்களால டிவைட் பண்ணணும். விகிதத்தில் உள்ள எண்களால என்ன பண்ணணும்? LCயத்தை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி, வாங்க இது ரெண்டத்தையும் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டத்தை வச்சுதான் இன்னைக்கு சம ஃபுல்லா பார்க்க போறோம். கண்டிப்பா ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஒரு சம் செஞ்சாதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரியும். சரி, அதாவது 2 எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 15:11 கொடுத்துட்டாங்க. HCF மீபோவா என்ன கொடுத்துருக்காங்க? HCF 13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 எண்கள், அதாவது இந்த 15:11 அப்படிங்கிற இந்த விகிதத்துல எழுத முடியும் இல்லையா, அந்த எண்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டுனாலே 15 கூட என்ன பண்ணணும்? 13 பெருக்கணும். நல்லா ஞாபகம். HCF கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண போறோம்? விகிதத்தில் உள்ள இந்த எண்கள் கூட HCF பெருக்க போறோம். சரிக்கிறோமா? 15 × 13 என்னது அப்படின்னா 195. சரி, அப்போ 11 × 13, அதாவது இந்த 11 இந்த 13ஆல பெருக்க போறோம். 15 13ஆல பெருக்கிட்டோம். இப்போ 11 13ஆல பெருக்க போறோம். இப்போ 11 × 13 143. அப்போ அந்த எண்கள் என்னதுலாம்? 195 143. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? The LCM of two numbers is 48. The numbers are in the ratio 2:3. LCM கொடுத்துட்டாங்க, நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. The sum of the numbers is, அதாவது இரு எண்களின் மீபோமா 48. அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அந்த எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல பார்த்த மாதிரி அதே கேள்விதான் இதோ, ஆனா LCM கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணுமா? இந்த விகிதத்தில் அமைந்துள்ள எண்களை கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்களுக்கு கூடுதலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 2019 சொல்லிட்டு 2 வருஷமும் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. 2 வருஷம் TNPSC தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க? விகிதம் கொடுத்திருக்காங்க, 2:3 கொடுத்துட்டாங்க. LCM கொடுத்துட்டாங்க. LCM என்னது? 48 கொடுத்துட்டாங்க. விகிதம் கொடுத்து LCM கொடுத்துட்டு அந்த நம்பர் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணணும்? இந்த LCயத்தை இந்த விகிதத்தில் உள்ள எண்களால வகுக்கணும். சரி, வகுத்துருவோமா? 48 ÷ 2 என்னது வரும்?
ஓர் ரெண்டா 2, இரு 2 4, 4 2 8. அப்ப 24 ஒரு எண்ணு. சரி, அப்போ 48 3 இப்ப வகுத்துருவோமா? 3 வகுத்தோம் அப்படின்னா ஓர் 3 3, ஓர் 3 3, மிச்சம் 1 இருக்கும். அப்போ 6 3 18, 16. அதாவது ரெண்டு எண்கள் என்னது? 24 16. இந்த 24 16 தான் 2:3 என்ற விகிதத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? அந்த விகிதத்தில் அமைந்துள்ள எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டத்தையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர். சரி, கூட்டிடுவோமா? 24 + 16 என்ன வரும்? 24 16 கூட்டணும் அப்படின்னா 40. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. HCF கொடுத்தா பெருக்கணும், LCM கொடுத்தா டிவைட் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கண்டிப்பா சொல்ல தெரியணும். சரி, the HCF and LCM of two numbers are 84 and 21 respectively. If the ratio of the two numbers is 1:4, find the larger of the two numbers. அதாவது இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 84 21. அந்த எண்கள் 1:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. சரி, இருக்கட்டும். எனில் அவற்றில் பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க? क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, அப்படியே எழுதிக்கணுமா? ரெண்டு எண்கள் வந்து 1:4 அப்படிங்கிற விகிதத்துல அமைஞ்சிருக்கு. சரி, இருக்கட்டும். இரு எண்களோட HCFும் LCMும் எப்படி இருக்கா? 84 21 அப்படிங்கிற அதாவது 84 21 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது LCM தான் எப்பவுமே நம்மளுக்கு பெருசா இருக்குங்க. அதனால LCM தான் என்னது? LCM 84. இங்க பாருங்க, HCF 84 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. HCF மதிப்பு எப்பவுமே கம்மியாகத்தான் இருக்கும். அதனால குழப்பறதுக்காண்டி ஒரு வேலையா கூட இருக்கலாம். இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் LCM எது பெரிய நம்பரா இருக்கோ அதை தான் LCM போடணும். சரி, LCM 84, HCF என்னது 21. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த விகிதத்துல அமைஞ்சிருக்க அந்த எண்கள்ல பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல எண் என்னன்னு தெரிஞ்சாதானே அதுல எது பெருசு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு LCM இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். LCM இருந்தா என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். HCF இருந்தா பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்க LCM கொண்டு டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும், HCF கொண்டு பெருக்கினாலும் ஆன்சர் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிக்கிறேனே. அப்போ ஃபர்ஸ்ட் LCM வச்சு செஞ்சு பார்ப்போமா? LCM இருந்தா என்ன பண்ணணும்? அந்த LCM கூட அந்த ரேஷியோல இருக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பை 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா 84ன்னு ஒரு நம்பர் கிடைக்கும். சரி, அப்போ 84 கூட திரும்ப என்ன பண்ணணும்? 4 வகுக்கணும். சரி, 4 வகுத்தோம் அப்படின்னா ஓர் 4 4, 21 4 84. சரி, அப்போ ரெண்டு எண்கள் என்னது கிடைச்சிருக்கு? 84 21 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, LCM கொண்டு இதை சால்வ் பண்ணல, அதாவது இந்த ரெண்டு விகிதத்தை சால்வ் பண்ணலையே நம்மளுக்கு 84 21 தான் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப HCF கொண்டு இதை சால்வ் பண்ணி பார்ப்போமா? 84 21 கிடைக்கான்னு பார்ப்போமா? சரி, பார்த்துருவோமா? அப்போ 1, அதாவது HCF கொடுத்திருந்தா என்ன பண்ணணும்? இந்த ரேஷியோல இருக்க இந்த நம்பர் கூட HCF பெருக்கணும். அப்ப பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? 1 × 21 21 தான். சரி, அப்போ 4 சாரிங்க 4 × 21 என்னது அப்படின்னா 84. அப்போ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு LCM HCF கொடுத்திருந்தா ஒன்னு நீங்க LCM வச்சு கண்டுபிடிச்சாலே போதும், இல்லைன்னா HCF வச்சு கண்டுபிடிச்சாலே போதும். குழம்பிலாம் நிக்க வேணா. ரெண்டனா அதாவது ஒன்னு கூடுதலா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நம்மளுக்கு ஆன்சர் தான் வரணும். அதனால LCM வச்சு டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரிதான், HCF வச்சு இன்ட்டு பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரிதான். அப்போ அந்த ரெண்டு எண்கள் என்னதுதான்? 21 84 அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு எண்கள். அதாவது உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இதை செஞ்சு காமிச்சிருக்கேங்க, குழம்பிராதீங்க. அப்ப 21 84 சொல்லிட்டு ரெண்டு எண்கள் கிடைச்சிட்டு, இதுல எந்த எண் பெருசு? 84 அப்படிங்கிறது தானே பெருசு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த ரெண்டுல பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 84 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா?
என்ன கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன்லாங்க மேல 3 விகிதங்கள் கொடுத்துட்டுனாலும் 3 நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க, 3 numbers are in the ratio 1:2:3 and their HCF is 12. the numbers are, அதாவது 3 எண்களின் விகிதம், 3 எண்கள் இருக்கான், அதோட விகிதம் என்னதான் 1:2:3 மற்றும் சாரிங்க மற்றும் அவற்றின் மீப்போவா 12 எனில் அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இந்த மாதிரி ரேஷியோ அதாவது விகிதங்கள் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் மீப்போவா கொடுத்திருந்தா என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதத்தில் உள்ள எண்கள் கூட ஹெச்சிஎஃப் பெருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பெருக்கிறோமா? அப்போ முதல்ல 1:2:3 இருக்கு, ஹெச்சிஎஃப் 12 இருக்கு. இப்போ எல்லாத்துக்கூடையும் பெருக்க போறோம். சரி, பெருக்கிறோமா? 1 × 12 என்னது 12. சரி, 12 ஒரு எண்ணு. 2 × 12 என்னது 24. சரி, 24 ஒரு எண். 3 × 12 என்னது, இது எல்லாத்தையும் 12 கூட பெருக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. 3 × 12 என்னது 36. அப்போ 12 24 36 என்பதுதான் இந்த 1:3:2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ள எண்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? The product of 2-digit number is 300. Their HCF is 5. What are the numbers? 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2023 2021 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு வச்சுட்டு 6ஆம் கிளாஸ் புக்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. சரி, என்னங்க கொடுத்துருக்காங்க, 2 ஈரிலக்க எண்கள் இருக்கான். சரி, இருக்கட்டும். அதோட பெருக்கல் பலன் என்னவா இருக்கான் 300. அதோட பெருக்கல் 2 ஈரிலக்க எண்களோட பெருக்கல் பலன் என்னவா இருக்கான் 300 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, இருக்கட்டும். அதோட ஹெச்சிஎஃப் மீபேக்கா என்னது 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்துருச்சுனாலே, அதாவது 300 பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கனாலே இந்த 300 எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். அதாவது 10 × 30 எழுதிக்கலாம், 15 × 20 எழுதிக்கலாம், 25 × 12 எழுதிக்கலாம். அப்போ இப்போ இதை உட்காந்து இந்த 300 உட்காந்து பிரிச்சுட்டு அதுக்கு எதுக்கெல்லாம் மீபேக்கா வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கறத விட ஆப்ஷன்ல இருந்தே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஆப்ஷன்ல இருந்தே போவோமா? இங்க பாருங்க, முதல்ல எந்த நம்பர்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய எந்த நம்பர்லாம் பெருக்குனா நம்மளுக்கு முதல்ல 300 வருதுன்னு பார்க்கணும். சரியா, முதல் ஸ்டெப் முடிச்சிருவோம். முதல் ஸ்டெப்ல பாத்துருமா? அப்போ 15 × 20 என்னது 15 × 20 300 தான். சரி, ஆப்ஷன் ஏ ஆக கூட இருக்கலாம். சரி, இருக்கட்டும். ஆப்ஷன் பி என்னது 10 × 30 கொடுத்துருக்காங்க. சரி, 10 30 பெருக்கினா 300 வரும். சரி, இதுக்கும் பெருக்கல் பலன் வந்துருச்சு. ஐயோ, பியும் வந்துட்டார. சரி, சிக்கு என்னது 50 × 60 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா 50ஐயும் 60ஐயும் பெருக்கினா என்னது வரும் 3000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ சி இருக்கவே முடியாது. சரி, அப்போ சி அப்படிங்கிற ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடுவோம். டீல் என்னது 25 × 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 25ஐயும் 12ஐயும் பெருக்குனா 300 தான் வரும். அப்போ முதல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஏ பி சி 3 ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை, டி 3 ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சி மறந்துட்டாரு. சரி, கடைசியா என்ன கொடுத்துருக்காங்க, அவற்றின் மீபேக்கா 5. பெருக்குனா மட்டும் பத்தாதுங்க, பெருக்குனா மட்டும் 300 வந்தா பத்தாதுங்க, அந்த 2 எண்களோட மீபேக்கா HCF 5ன்னு வரணும். அப்பதான் நாங்க அதை ஏத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி காரங்களே சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் எதுக்கெல்லாம் HCF 5 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுதான் ஆன்சரா இருக்கும். சரி, அப்போ 15ம் 20க்கும் முதல்ல HCF எடுப்போமா? HCF எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், காமனா இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ இந்த 15ம் 20 5ஆல வகுப்படும் காமனா. அப்போ 3 5 15 4 20 இந்த 3ஐயும் 4ஐயும் காமனா வகுக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதோட HCF முடிஞ்சிட்டு. அப்போ இதற்கான HCF என்ன வருது, அதாவது 15க்கும் 20க்குமான HCF 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றது யாரு தான், நம்ம அண்ணன் ஏ தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது இனிமேல் பியும் டியும் வராதுப்பா. ஏன் அப்படின்னா ஏக்கே நம்மளுக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு HCF கிடைச்சிருச்சு. நீங்க வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க. பிக்கும் டிக்கும் கண்டிப்பா HCF 5 அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாச்சும் திருத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.